உலக அளவில் அதிர வைத்த ரஜினி கமல் படத்தின் மாசான பிரமோ. ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 பிரம்மாண்டமாக உருவாக்கி வருகிறது. இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 173 படத்தை முதலில் சுந்தர் சி இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது. அந்த படத்தில் இருந்து சுந்தர் சி விலகியதை அடுத்து தலைவர் 173 படத்தை டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டது. இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை ரஜினிக்கு பிடித்து விட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தலைவர் 173 படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் கமலுடன் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் இருவரும் அவர்களது பொற்காலமான 1980களின் லுக்கில் தோன்ற இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் தலைவர் 174 படத்திற்கான சிறப்பு ப்ரமோஷனுக்கான ஷூட்டிங் சத்தமே இல்லாமல் நடந்து முடிந்துவிட்டது. நெல்சனின் முந்தைய படங்களின் ப்ரமோவை போலவே நகைச்சுவை மற்றும் மாஸ் கலந்த ப்ரமோவாக ரசிகர்களுக்கு காத்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக இந்த ப்ரமோவை வெளியிட்டு மொத்த திரை உலகையும் அதிர வைக்க போகிறார்கள். இந்த வீடியோ உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கலாம். பல சாதனைகளையும் இந்த ப்ரமோ வீடியோ படைக்கும். உலக அளவில் சில நிமிடங்களிலேயே ட்ரெண்ட் ஆகி பட்டியை கிளப்ப காத்திருக்கிறது. இந்த ப்ரமோவில் நெல்சன் மற்றும் அனிருத் இருவரும் நடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ரஜினியை வைத்து ஜெயிலர் மற்றும் ஜெயிலர் 2 ஆகிய இரு படங்களை நெல்சன் பணியாற்றியுள்ளார். உலக நாயகன் கமலஹாசன் நெல்சன் எந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் காட்டப் போகிறார் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை இன்பநிதி முக்கிய தயாரிப்பாளராகவும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ருதிஹாசன் இணை தயாரிப்பாளராகவும் களம் இறங்க உள்ளனர். மேலும் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் சம்பளத்திற்கு பதிலாக படத்தில் லாபத்தில் இருந்து பங்களிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இணையத்தை அதிர வைத்து வருகிறது.